வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, ஒட்டுமொத்த உலகையை அதிர்ச்சியடை வைத்துள்ள அதிபருடைய மரணம். இவருக்கு பாத்தீங்கன்னா பட்டாசு வெடித்து டுஸ்ட் கொடுத்த கிஜா பெண்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் பண்ணியிருக்காரு. இந்த அதிபர் அப்படி என்ன பண்ணியிருக்காரு, எதற்காக இவருடைய மரணத்தை இப்படி கொண்டாடிட்டு வராங்கன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஒரு நாட்டில் ஒரு அதிபர் பார்த்தீங்கன்னா தனக்கு கீழ் நடக்கிற ஆட்சி சரியான முறையில் மக்களுக்காக நடக்கணும். அதை விட்டுவிட்டு மக்களை அவங்க தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மேலே திணித்து அவங்களுக்குள்ள ஒரு சட்டம் வச்சு ரொம்ப கொடூரமான ஆட்சி நடந்தால் அது மக்கள் ஆட்சியே கிடையாது. அப்படி ஹிட்லருடைய ஆட்சி எந்த அளவுக்கு மக்கள் ஏத்துக்கலையோ அது மாதிரி இந்த அதிபர் அந்த நாட்டு மக்களை ரொம்பவே கேவலமாக நடத்தி அங்குள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு இது அவருடைய கருத்துக்களை திணிச்சு அவங்கள எந்த ஒரு சுயநினைவின்றி போராட வைக்காம ரொம்பவே அவங்கள ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாகியிருக்காரு இந்த அதிபர். இந்த அதிபரோடு நேற்று திடீரென மரணம் அடைந்து போன செய்தியை கேட்டவுடனே அங்குள்ள பெண்கள் எல்லாருமே ரொம்பவே பட்டாசு வெடித்து இந்தியாவில் இப்படி ஒரு அரக்கன் இறந்ததுக்கு தீபாவளி நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த அதிபர் இறந்ததுக்கு ரொம்பவே பட்டாசு வெடித்து கோலாகலமாக கொண்டாடிட்டு வராங்க அந்த பெண்கள் எல்லாமே. அதிர்ச்சி வீடியோ ஈரான் அதிபர் மரணம், பட்டாசு வெடித்து ட்விஸ்ட் கொடுத்த ஹிஜாப் பெண்கள் கொண்டாட்டம். யார் அந்த அதிபர், அவரையே இந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில ஈரான் மக்கள் அதிர்ச்சியளிக்கும் விதமாக தங்கள் நாட்டு தலைவரின் மரணத்தை பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வராங்க. இந்த செயல் உலக தலைவர்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஈரானில் ஹிஜாப் அணிந்த பெண்கள் பலருமே நேற்று ஹெலிகாப்டர் விபத்துக்கான செய்தி வெளியான நிலையில சாலைகளில ஹிஜாப் அணிந்தபடி அந்த வழியை சென்று கொண்டிருந்த கார்களை நிறுத்தி அனைவருக்குமே இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது குறித்து வீடியோகளும் வெளியாகி வைரலாகி வருகிறது. ஈரான் நாட்டின் அதிபரான இப்ராஹிம் ரசி நேற்று ஈரான் அஜர்பைன் நாடுகளுக்கு எல்லையில் கட்டுப்பட்டுள்ள அணை ஒன்றை திறந்து வைப்பதற்காக சென்றிருக்கிறாரு ஹெலிகாப்டர் மூலமாக. அவர் பயணம் செய்த நிலையில அவருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹேஷன் மற்றும் அதிகாரிகள் பலர் உடன் இருந்திருக்காங்க. கிளம்பிய சில மணி நேரத்தில் ஹெலிகாப்டர் உடனான தொடர் துண்டிக்கப்பட்டதால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. உடனடியாக சம்பவ இடத்திற்கு மீட்பு படையினர் விரைந்து வந்திருக்காங்க. ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியிருந்த என தெரிய வந்த நிலையில் விபத்துக்கு நடந்த இடம் அடர்ந்த வனப்பகுதியில் நிறைந்த மலைப்பகுதி என்பதால் மீட்பு பணியில் பெரும் தொய்வு ஏற்பட்டது. அந்த நாட்டின் இராணுவ விமானப்படை உள்ளிட்ட பல்வேறு பிரிவினரும் சம்பவ இடத்தில் மீட்பு பணிக்காக குவிந்தாங்க. சுமார் 17 மணி நேரத்துக்கு பிறகு விபத்தில் சிக்கி ஹெலிகாப்டர் பாகங்கள் மீட்கப்பட்ட படையினர் கண்டறிந்தது. இருப்பினும் சுமார் 2 மணி நேரம் வரை பயணித்து விபத்து நடந்த பகுதியின் அருகே செல்ல முடியும் என கூறப்படுகிறது. இதனால் அதிபர் இப்ராஹிம் ரைசின் நிலை என்ன என்பது குறித்து தகவல் வெளியாகவில்லை. இருப்பினும் இந்த பகுதியில் -2 டிகிரி வரை குளிர் நிலவும் என்பதால் விபத்தில் சிக்கியவர் உயிர் பிழைக்காத வாய்ப்பில்லை என சொல்லப்படுகிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க.